வயசு பருவத்துல பொண்ணு இருந்தா கூட உடம்ப கட்டுக்கொலையாம வச்சிருக்கேடி. போங்க எப்போ அப்படிட்டே. இங்க வாடி, பொம்பளைங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். பொண்டாட்டி உடம்ப கட்டுக்கொலையாம வச்சிருந்தா தான் புருஷன் விட்டு பிரியாம இருப்பான். என்ன பிச்சையா? கொஞ்ச நேரம் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களா? போயா வேற இடத்த பாரியா. பூட்ஸுக்கு பாலிஷ் போடு. எடுக்கிறது பிச்சை, பூட்ஸுக்கு பாலிஷ் கேக்குதா? காசு வச்சிருக்கியா? மேல சாக்கு கட்டி கடை வச்சு உட்காந்துருக்கீங்க. உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கு? காலையில இருந்து போனி ஆகல. என்ன தெரியுமா? 100 ரூபா நோட்டு, செலவு நோட்டு போடு. போடுறியா? போடுறேன். எங்க சாமான காணுமே. ஐயா, வாழ்க்கையில இது வரைக்கும் 100 ரூபாய் நோட்டை கண்ணால கூட பார்த்தது இல்லையா? ஐயா பிச்சைக்கார ஐயா, இவ்வளவு அவசரமா பூட்ஸுக்கு பாலிஷ் போட்டுக்கிட்டு எங்கயா போறீங்க? சின்ன வீட்டுக்கு தான். எங்கேயோ போயிட்டீங்க ஐயா. வானலாபம் வசந்துட்டீங்க ஐயா. 5 ரூபா பிச்சைக்கார ஐயா. பாலிஷுக்கு 1 ரூபாய் தாங்க ஐயா. சொச்ச 4 ரூபா டிப்ஸ். பொண்டாட்டியோட ஜாலியா சினிமா பாரு. பட்டுமா? பாத்தியா, பிச்சைக்கார ஐயாவுக்கு கூட ஒரு சின்ன வீடு இருக்குதான். நான் உன்னை விட்டுட்டு எங்கேயாச்சும் போறேனா? ஏகபத்தினி விரத நீ தான் கண்டுக்கவே மாட்டேங்கிற. என்னங்க செய்ய முடியும்? வீட்டுல வயசுக்கு வர்ற மாதிரி பொண்ணு இருக்காள்ல. அதுவும் சரிதான். அருமையான யோசனை. இனிமே நம்ம 2 பேரும் சந்தோஷமா ஜாலியா இருக்கணும்னா நான் சினிமாவுக்கு போகணும்னு சொல்லுவேன். நீ உடனே புரிஞ்சுக்கணும். என்னன்னு சொல்லுவேன்? சினிமாவுக்கு போகணும்னு. புரிஞ்சிடுச்சு. இனிமே தினமும் 2 சினிமா பாத்துடணும். காளியப்பா அசத்துறா. ஈஸ்வரி, நம்ம குருமா வயசுக்கு வந்துட்டாங்க. குச்சி கட்டி தள்ளி வச்சுட்டாங்க. இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை. வாங்கடா தாயி, இது உங்க ஐத்த வாங்கி கொடுத்தது. நீ சமந்து வில்ல நல்லா சாப்பிடு தாயி. அம்மா கொத்துற விடாத. கொட்டுறா. அதுக்குள்ள சாப்பிட்டியா தாயி? சாப்பிட்டேம்மா. சிந்தா, இது உங்க அப்பா வாங்கி கொடுத்தது. சொல்லி நல்ல பூச வாங்கிருக்கிறேன். டேய், இந்தாடா பங்கு. இடத்த காலி பண்ணு. டேய் ஒட்டுப்பள்ளி, இந்தா ஒரு வாழைப்பழம், ஒரு வடை, ஒரு ஜிலேபி, ஒரு லட்டு. இந்தா இடத்த காலி பண்ணு. டெய்லி கொஞ்சம் வாடா. டேய், இந்தாடா பங்கு. எல்லாரியா? நான் உன் கையில சொன்னேன். எனக்கு 2 பங்கு வேணும். ஏய், ஏதாவது பேசின தூக்கி தண்ணியில போட்டுரும். உனக்கு 1/2 பங்கே ஜாஸ்தி. ஒழுங்கா வாங்கிட்டு போ. இரு இரு, நீ வயசுக்கார போது உனக்கு வர பழகாதான் மட்டு மட்டும் போயிரு. அடுத்த டிக்கெட் யாரு? நீ கரிச்சா இங்க வாடா. யாரா அது புதுமுகம்? பிரசிடன்ட் அழகு சேமட மகன் பட்டம் திரும்ப படிச்சு வந்திருக்கான். சரி, உன் சேட்டையெல்லாம் தச்சுதா. அவன் பெரிய இடம். என்னது பெரிய இடமா? அப்ப ஒரு கை பாத்திர வேண்டியத போய் நம்ம பந்தயத்தை அவங்கிட்ட சொல்லு. இங்க குளிக்கணும்னா எங்க ஈஸ்வர நீ பந்தயத்துல ஜெயிக்கணும். என்னடா பந்தயம்? நிறுத்துங்கடா. ஈஸ்வரி ஒண்ணும் ஜெயிக்கல. அவ தண்ணிக்குள்ள இருக்கும்போது என்ன கிள்ளா. இதை நான் ஒத்துக்க மாட்டேன். என்னது கிள்ளனா? ஏன் மாப்ள? எங்க மாப்ள கிள்ளன? எங்கெங்கயோ கிள்ளன. படாத இடத்துலாம் பட்டுச்சு. அதெல்லாம் சொல்ல முடியுமா? என்ன மாப்ள கதை விடுற? நான் கிள்ள நீ திருப்பி கிள்ள வேண்டியதானே? நீ பொம்பளை, நான் ஆம்பளை. நான் உன்னை எப்படி கிள்ள முடியும்? ஈஸ்வரி வாத்தா வருது. எங்க போயிட்டா இவ? ஓடி போயிட்டியா? போப்பா
கதிர் காட்ட வீட்டுக்கு வருவேன் இல்ல கொட்டிக்கிறதுக்கு, அப்பதான் பாத்துக்கிறேன். ஐயோ மாமா நீயா? என்ன ஐயோ மாமா நீயா? ஏன் அடிச்ச? இடுப்புல கிள்ள எனக்கு கோவம் தெரியும்ல, அப்படியே இடுப்புல கிள்ள நாங்கல்லாம வேற எவன் கிள்ளுவா? நான் தான் கடிக்கிற போறேன். எங்க இன்னொரு கிள்ளு பாப்பா. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கில்லாடி நீ, நான் மல்லிகைப்பூவோட வருவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு புள்ளைய முன்னாடியே வெளியே அமிச்சிட்டியா? இன்னைக்கு பகலாட்டமே சினிமா தான். இந்தாமா பச்சை மிளகாய் குச்சி கருவாடம் 2 வெங்காயம் எடுத்துக்குவாமா. ஐக்கு எனக்காப்பா? ஆமாம்மா உனக்கு தான். கருவாடை பார்த்த உடனே தரம் மறந்துட்டேன். அம்மா வெங்காயம் எடுத்துட்டு வந்துட்டேன். அம்மா புளி ஊற போட்டேம்மா. பாடி சினிமாவுக்கு போலாம். என்னால வர முடியாதுங்க, எனக்கு வேலை இருக்கு. இப்ப நீ வந்த உனக்கு பதிலா உங்க அப்பா மாறுகாய் வாங்கிடுவேன். என்னால வர முடியாதுங்க. தாலி கட்ட புருஷனை ஏத்தா பேசுறேன். என்னால வர இப்ப உன்னை முடியாது. என்ன பண்ற பாரு, கொலை விழும். ஈஸ்வரி, என்ன தனியா வரேன்? என்ன பாக்கவா? இல்ல அம்மா சினிமாக்கு வரலன்னு அப்பா அம்மாவும் சண்டை போட்டுக்கிறாங்க மாமா. என்னது ஒப்ப எங்க அக்காவை சினிமா கூப்பிடுறானா? 4 பூரா செருப்பு தைச்சா 4 நாள் சம்பாதிக்காத பையன் எங்க அக்காவோட சண்டை வர போடுறானா? அவன் என்ன செய்யற பாரு. அக்கா உனக்கு சூடு சொல்றேன் இல்ல? இருக்கிற மாதிரி தெரியல, இருந்தா இங்க உட்கார்ந்து தின்னுகிட்டு இருப்பியா? அது உன் மகளை கட்டிக்கிறதுக்காக. மறுபடியும் கெட்ட வாக்க பேசாத சொல்லிட்டேன். அதை விடு, எங்க அக்காவை சினிமாவுக்கு வரல அடிச்சாம. ஆமா அடிச்சேன், அதுக்கு என்னங்கிறப்போ? அக்கா கூட பக்கத்துல சினிமாவா, என் கூட வா போலாம். அது நல்லா இருக்காதுடா. வேணும்னா ஒரு நாளைக்கு பாட்டு கச்சேரி போவோன்னா. பாட்டு வேணா சினிமாவுக்கு வா. வர முடியாதா? வர முடியாது. எங்க பரம்பரை வச்சு உனக்கு தெரியாது. செத்த புளிய தோல்ல போட்டு வந்த பரம்பரை. எங்க அப்பனை கூட்டிட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன். பெருமாளே பெருமாளே பெருமாளே, ஊருக்குள்ள சாதிசன அம்புட்டு பேரும் சண்டை சத்தம் இல்லாம ஒத்துமையா இருக்கணும் பெருமாளே. காடு கரையெல்லாம் நல்லபடியா விளையணும் பெருமாளே. அதோட நானும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் பெருமாளே. இத தவிர வேற உங்ககிட்ட என்ன கேட்க போறோம் பெருமாளே? பெருமாளே பெருமாளே பெருமாளே. ஆத்தா சட்டைங்களா போட்டுக்கிறேன். மகனே அழகரு, சுட சுட இட்லி சுட்டு வச்சிருக்கேன், சாப்பிடுறியா ராசா? உங்களுக்கு எதுக்கு அத்தா சிரமம்? வேலைக்காரங்க பார்க்க மாட்டாங்க. உன் பொஞ்சாதி இருந்தா எல்லாத்தையும் அவளே செய்வா. அந்த புண்ணியவதி போய் 10 வருஷமாச்சு, நான் தானே செய்யணும். வேலைக்காரரே, வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். வாங்க சாமி, எங்களை போய் வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்களே. உங்க உடம்புல ஓடுற ரத்தம் என் உடம்புலயும் ஓடுது. நமக்கு எல்லாரும் பெரிய மனுஷங்கதே. அதனாலதான் எல்லாரையும் வாங்க போங்கன்னு மறுவாதியா கூப்பிடுறது வழக்கம். ஆருக்கு என்ன வர சொல்லுங்க, தீர்த்து வைப்போம். எங்க அரிசன தெருவு கிணத்துல தண்ணி இல்ல சாமி. மேல்சாதி கிணத்துல தண்ணி எடுக்க போனா விட மாட்டேங்கிறாங்க சாமி. அப்படிங்களா? வேலைக்காரரே, நம்ம செலவுலயே அவங்க கிணத்துல தூர்வாரி தண்ணி உண்டாக்கி கொடுத்துருங்க. ஆறு எங்கெங்க இருக்கணுமோ அவங்க அங்கங்க இருக்கணும். அப்பதே ஊர் அமைதியா இருக்கும். நீங்க புறப்படுங்க. சரிங்க சாமி. மகனே பாண்டி, நில்லுங்க. அடியாத்தி, என்னது முகரக்கட்டையெல்லாம் மஞ்சள் தேய்ச்சிருக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆம்பளைங்க மஞ்சள் பூசி குளிக்கிற நாள். ஏப்பிள்ள, உனக்கு வயசாயிடுச்சா என்ன? எப்ப பார்த்தாலும் கொண்டா போட்டுக்கிட்டு. இன்னைக்கு உனக்கு ஜட பின்னி பூ வச்சு. என்னடி உங்க அப்பா செத்த புலி பரம்பரை உன் தங்கச்சியை ஓட்டிட்டு வர்றான், டேரா போட போறணும். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? வாங்கப்பா. ஏன் வருவோனே, என் மகா உங்க கூட சினிமாவுக்கு வரலன்னு சொல்லி அவளை ஓயாம அடிக்கிறீங்களாமே. அதுக்கு என்னங்கிறப்போ? நான் உன்னைய சினிமா கூப்பிட்டேன், உன் மகளை தானே கூப்பிட்டேன். பின்ன எதுக்கு கட்டி வச்ச?
கோச்சிக்காதீங்க மருமகனே. என் சின்ன மக தினம் பக்கத்து வீட்டுல போய் சினிமா பாக்குறா. நீங்களும் தினம் சினிமா பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. என் பெரிய மக உங்க கூட சினிமாவுக்கு வரமாட்டேங்கிறா. அதனால இவளை உங்க கூட சினிமாவுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஒரு 10 நாளைக்கு தினம் சினிமா காட்டுங்க, எல்லாம் சரியா போயிடும். பாவமா சினிமாக்கு போலாம். நான் தயாரா தான் இருக்கேன். மாமா கூட சினிமா போகக்கூடாதுரி. வா உள்ள. நான் அப்படித்தான் போவேன். யூ சொல்ல கேளு. நீ வா. வாங்கப்பா, நீங்க கடைக்கு போங்க. ஒரு புது சினிமா பார்க்கலாம்னா விட மாட்டேங்கிறாளே.